திரு விஜய் அவர்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. 50 பேர் செத்து போயிட்டாங்க. யாருக்காக செத்தாங்க? விஜய்க்காக செத்தாங்க. யாரா வந்தாங்களா? யாரா வந்திருக்கணும்ல, வந்து ஏதாவது பார்க்கணும்ல, மக்களுக்கு ஏதாவது ஆறுதலாக சொல்லணும்ல. நேத்து கரூர்ல தான் இருந்தாரு. அந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் சென்னைக்கு வந்துடல சார், அங்கேயே அவர் தங்கி இருக்கணும்ல சார். இப்போ இது அவருக்கு ஒரு கெட்ட பேரை தானே சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கெட்ட பேரை தான் ஏற்படுத்தும், அதை அவர் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். நான் இப்போவும் சொல்கிறேன், கரூர் மருத்துவமனைக்கு நான் செல்கிறேன் என்று விஜய் முடிவெடுத்திருந்தார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். சரிங்களா? 2வது ஸ்டாம்பீடு உருவாகிறதுக்கு அது வழிவகுத்திருக்கும். குறைந்தபட்சம் இவர் திருச்சியில் தங்கியிருக்க வேண்டும். நான் கரூருக்கு வருகிறேன் என்று அனுமதியாவது கேட்டிருக்க வேண்டும். காவல்துறை நிச்சயமாக அனுமதி அளித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அங்கே எதுவும் நாம் மீண்டும் அந்த இடத்துக்கு போய் அசம்பாவிதம் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் சென்னை திரும்பினார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனால் நான் விஜயோட எதிரியாக இருந்தால், உதாரணத்துக்கு திமுகவை எடுத்துக்கொள்ளலாம், திமுகவை இருந்தால் என்ன சொல்வார்கள்? ஓடிவிட்டார், பயந்து போய் ஓடிவிட்டார் என்று தான் சொல்வார்கள். அதற்கு விஜய் இடம் கொடுத்து விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். கரூருக்கு வர வேணாம், திருச்சியில் தங்கியிருக்கணும். நான் கரூருக்கு வரேன், இதாம அரசியல். புரியுதா? நீங்கள் இதை எதிர்பார்க்கணும். சென்னைக்கு திரும்பி போனால் என்ன நடக்கும்? செத்துட்டாங்க, 30 பேர் செத்துட்டாங்க. நேற்று இரவு கணக்குப்படி 30 பேர் இறந்து விட்டார்கள். இப்போ நம்ம சென்னைக்கு திரும்பி போயிட்டோன்னா ஓடிவிட்டோம் என்று தான் நம் மீது குற்றம் சுமத்துவார்கள். திருச்சியில் தங்கியிருந்து விட்டு விஜய் அவர்கள் கரூருக்கு வர அனுமதி கேட்டிருக்கிறார் என்பதை பொதுவெளியில் வைத்தால் என்னாகும்? அரசு பதறும் இல்லையா? தயவு செய்து வந்துடாதீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் என்று விஜய் கோருகிறார் என்று சொல்லும்போது மாவட்ட நிர்வாகம் உங்களை வராதீர்கள் என்று சொல்லும். அதான் அரசியல். அப்போ அவங்க வர வேண்டாம்னு சொன்னான்னா அவங்க சொல்கிறதை கேட்டு விட்டு நான் சென்னை திரும்பி விட்டேன். முடிஞ்சா? இப்போ சென்னைக்கு நீங்கள் பாட்டுக்கு நைட்டு 11:30 மணிக்கு விஜய் அவர்கள் சென்னை திரும்பி விட்டார். இப்போது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் உங்கள் மீது. பயந்துக்கிட்டு ஓடிட்டாரு, காயம்பட்டு கிடக்குறாங்க, அவங்கள கூட போய் பார்க்கல, ஓடிட்டார் பாருங்கன்ட்டு சொல்கிறாங்க. பதில் சொல்லுங்கள். எது அரசியல்? விஜய்க்கு அரசியல் தெரியலன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், தெரியுதாப்போ? பதில் சொல்லுங்கள். அப்படி தான் சொல்லுவாங்க. உங்கள் எதிரி சார். உங்கள் எதிரி உங்களை வாழ்த்தி உங்களை வளர வச்சு முதல்வர் நாற்காலியில் அமர்த்துறதுக்காக அவன் கட்சி நடத்திக்கிட்டு இல்லை, உங்களை அழிக்கிறது தான் அவன் வேலை. அதான் அவன் தர்மம். அதான் சார், இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்தார் சார். இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் அவருக்கு தெரியலை. பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டர்ட்டி மாலதி. இதெல்லாம் அவங்க மூவ் பண்ணும்போது இவரும் அதே வழியில் தான் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ இவ்வளோ மோசமாக இவங்க நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி மோசமாக திரு விஜயம் நடக்க சொல்கிறீங்களே அப்படின்னு அழுகுறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, கசாப்பு கடையில் நின்றுக்கிட்டு ஐயோ ஆடை வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. காருண்யம் பேசுகிறீங்கன்னா நீங்கள் அந்த சைடே போகக்கூடாது. காருண்யத்துக்கு கசாப்பு கடையில் என்ன வேலை? இல்லை எனக்கு இது வராது, நான் இவ்வளோ டேர்ட்டியாக ப்ளே பண்ண மாட்டேன்னா சினிமாவுக்கு போங்க. இங்கே டேர்ட்டியாக தான் ப்ளே பண்ணுவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் டேர்ட்டி. டேர்ட்டினஸ் இஸ் தி ரூல் ஆஃப் தி கேம். திஸ் கேம் இஸ் டேர்ட்டி. இதெல்லாம் தெரியாமையா வந்தீங்க? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலன்னா வராதிங்க. இப்படி தான் இந்த அரசியல் வரலாறு நெடுக விளையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிரேக்க வரலாறுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். உலகெங்கும் அரசியலில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இனியும் அரசியல் இப்படித்தான் நடக்கும். இதுதான் மனித இயல்பு, இதுதான் அரசியலின் இயல்பு. நான் இங்கே இன்னொன்று, இதை கற்றுக்கிட்டு இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணுறவன் தான் ஏன் ஜெயிக்க முடியும்? நான் பல முறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் நீங்கள் சலிப்படைந்தாலும் பரவாயில்லை, இதை சொல்கிறேன். அண்ணாதுரை இறந்த பிறகு மதியழகன், NV நடராஜன், நெடுஞ்செழியன் போன்றோரில் ஒருவர்தான் முதல்வராக போகிறார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மிக மிக இள வயதில் இருந்த கருணாநிதி அன்று முதல்வர் ஆவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. யாரை பிடிச்சா முதல்வர் ஆகலான்றதை புரிஞ்சு எம்ஜிஆரை பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கன்னு எம்ஜிஆருக்கு எதிராக பேசான்ற கட்சியில் யாரும் இல்லை. முதல்வராகிவிட்டு எம்ஜிஆரையே கட்சியை விட்டு நீக்குகிறார். எத்தனையோ பேர் எம்ஜிஆரோடு பயணித்த தலைவர்களே இருக்கிறார்கள். பன்னீர்செல்வத்திடம் கையில் முதல்வர் பதவியை கொடுத்து நீதான் முதல்வர் என்று சொல்லிவிட்டார்கள். அவரால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு விபத்தில் முதல்வரானவர் பழனிசாமி. இன்னைக்கு வரைக்கும் தலைமை பதவியில் இருந்து அவரை அகற்ற முடியவில்லை. இதுதான் அரசியல். பழனிசாமி அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் PhD செய்தவர் அல்ல, கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. தடுமாறி உழுந்து அடிபட்டு கை காலெல்லாம் அடிபட்டு அவமானப்பட்டு கூவாத்தூரில் சசிகலா காலில் விழும்போது சந்தோஷமாக விழுந்திருப்பார். பதவிக்கு வந்த உடனே அதை தக்க வச்சுக்கிட்டு அதற்காக தன்னை தகவமைத்து கொண்டார் அல்லவா? அப்படி நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களை தகவமைத்து கொள்ள வேண்டும். சினிமாவில் உங்களோட வேலை ஈஸி சார். நம்மக்கிட்ட சொல்கிற சீன் அங்கே வைக்கிறானா, இம்ப்ரூவைஸ் பண்ணுறானா, ஷாட்டு ஒழுங்காக வருதா, டான்ஸு நல்லா இருக்கா, ஃபைட்டு நல்லா இருக்கா? நீங்கள் பாட்டு கேரவனில் உட்காந்துருவீங்க, உங்கள் ஷாட் ரெடி ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களை கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெளியில் வர வேண்டிய அவசியமே கிடையாது.
வேலை செய்கிற டான்சர்ஸ் சாப்பிட்டாங்களா, ஃபைட்டர்ஸ் சாப்பிட்டாங்களா, கேமராமேன் சாப்பிட்டானா, அசிஸ்டண்ட் சாப்பிட்டானா, இது எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துக்குவோம். உங்களுக்கு வந்துக்கிட்டு கையை தூக்கி 2 ஆட்டு ஆட்டிட்டு டான்ஸ் ஆகிட்டு போகிறது மட்டும்தான் வேலை. எளிது. கிட்டத்தட்ட அதுபோலத்தான் நீங்கள் அரசியலையும் பார்க்கிறீர்களோ என்ற சந்தேகம் வருகிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த கேம்பெயின் போடுறாருன்னா எத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலுமணி எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்காரு தெரியுமா? திருச்சிக்கு அவர் செல்கிறார் என்றால் அதற்கு முன்னதாக திரு வேலுமணி அவர்கள் சென்று ஒரு 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 மாவட்ட செயலாளர் 10 மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5 மாவட்ட செயலாளர் நல்லா வேலை செய்வாங்க, 3 மாவட்ட செயலாளர்கள் சுமாராக வேலை செய்வாங்க, 2 மாவட்ட செயலாளர் வேலையே செய்ய மாட்டாங்க. அந்த மாவட்டத்தில் 2 மாவட்ட செயலாளர் வேலையை செய்ய மாட்டாங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படின்றத நீங்கள் அங்கே போய் கூட்டம் நடத்தாமல் இருக்க முடியுமா? அப்போது அவன் 2 பேரும் வேலையே செய்ய மாட்டாங்க, அவனை மாற்றவும் முடியாது, நீ போய் ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்களா? அப்போது கரூரில் நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்றால் கரூரோட நகரமைப்பு எப்படி இருக்கிறது, நாம் கூட்டம் நடத்தும் இடம் எப்படிப்பட்ட இடம், நம்ம பசங்க எப்படியும் 30,000 பேர் வருவாங்க, பொம்பளை பிள்ளைங்க வரும், குழந்தைங்களை தூக்கிட்டு வருவாங்க. நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஓடுறதுக்கு வழி இருக்கா? நம்ம எவ்வளோ வேகமாக ட்ரை பண்ணி காலையில் 5 மணிக்கே கிளம்புனாலும் கூட சொன்ன நேரத்துக்கு நம்மளால் ஒரு இடத்துக்கு போக முடியாது, அவ்வளோ கூட்டம் கூடும். பைக்கில் பின்னாடி வராதிங்கடான்னு சொன்னால் தான் வீலுக்குள்ளேயே கொண்டு வந்து பைக்கை விடுவான். அது மாதிரி வீடியோ இருக்குது சார். பஸ்ஸு போகுது, அந்த வீலுக்குள்ளேயே பைக்கை விட்டாங்க. உள்ளேயே பஸ் உள்ளே விஜய் நான் வண்டிக்கு உள்ளே தான் நான் வண்டி ஓட்டுவேன்னு நிற்பாங்க, வருவான். அப்போது அதெல்லாம் எப்படி நாம் சமாளிக்கிறது? அப்போது உள்ளூரில் யார் இந்த வேலையை பார்க்குறது? அப்போது உள்ளூரில் ஆள் சரியாக வேலை பார்க்கலன்னா யார் போவா? இந்தாப்பா வளர்ந்த தம்பி போங்க, நீங்கள் எங்கே போய் பாருங்கள், ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு உங்களுக்கு வலிமையாக வேலை பார்க்கக்கூடிய தளபதிகள் வேண்டும். இப்போது எடப்பாடிக்கு வேலுமணி இருக்கார், தங்கமணி இருக்கார், எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார், சி விஜயபாஸ்கர் இருக்கார். தம்பி அதை போய் பார்த்துருங்க தம்பின்னா போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவாங்க, வெட்டிட்டு வேணா கட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அரசியல் உங்களுக்கு முழு நேர தொழில். இதில் உங்கள் கூட இருக்கிற ஆதவ் அர்ஜுனுக்கு முழு நேர தொழில் அரசியல், அருண்ராஜுக்கு முழு நேர தொழிலா, வெங்கட்ராமனுக்கு முழு நேர தொழில் அரசியல், ஜானாரகிசாமிக்கு முழு நேர தொழிலா? ஜானாரசாமிலாம் பிளாக் போர்டில் படம் வரைஞ்சி காட்டுறவர் கரெக்டாக. இப்போது பவர் பாயிண்ட் வந்துச்சு, அதனால பெரிய ஸ்க்ரீனில் படம் போட்டு காட்டுவாங்க, அதானே? எலெக்ஷன் அப்போ சார் வேட்பாளர்களை நிறுத்தினீங்கன்னா அந்த வேட்பாளர்களே எதிர்க்கட்சிகள் தூக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எங்கள் விஜயோட ஆட்கள்லாம் அப்படி கிடையாது அப்படின்னாங்க, வழக்கு வாங்கினாலும் எங்களுக்கு சிக்கல்லாம் இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு மாவட்ட செயலர் தானே அவர் அரசு தானே பண்ண போகிறாங்க, கழுத்தை சீவிடுவாங்களா? எதுக்கு ஓடுறாரு? ஆமாம், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருப்பார். இப்போது பெரிய அனுபவம்லாம் கிடையாது நிதிஷுக்கு. கேஸுன்னு வந்தால் பயம் வரும். நான் தப்பு சொல்ல மாட்டேன். நிதிஷோட உலக அறிவு அவ்வளோதான், அனுபவம் இவ்வளோதான், வளர்ந்த சூழல். இன்னைக்கு அண்ணன் சவுக்கு சங்கருக்காக நான் உயிரை விடுவேன்ட்டு சொல்லுவான், நல்லா 2 ரீல்ஸ் போடுவான். அவன் சொல்லுங்களேன் சார், அண்ணனுக்காக நான் பாருங்கள் சார், நான் என் அண்ணனுக்காக உயிரை விடுவேன்ட்டு 2 ரீல்ஸ் போடுவான். ஜெயிலுக்கு போடானா போக மாட்டான். இது யதார்த்தம். ஆனால் இந்த அதிமுக திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கேஸு வாங்கி எதிர்கட்சிக்காரன் கூட சண்டை போட்டு கரை கண்டவங்க. அப்போது இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் முதல்வராக ஆசைப்படுவது தான் உங்களது சிக்கல் என்கிறேன். இந்த பக்கம் அண்ணாதுரையை வச்சுக்கிறீங்க, இந்த பக்கம் எம்ஜிஆர் வச்சுக்கிறீங்க. அண்ணாதுரை பெரியாரின் பாசறையில் பாடம் பயின்று காங்கிரஸுக்கு எதிராக பல ஆண்டுகள் இயக்கம் நடத்தியவர், காங்கிரஸுக்கு எதிராக 2-3 தேர்தல்களை சந்தித்தவர். எம்ஜிஆர் திமுகவுக்காகவே பல தேர்தல்களில் பிரச்சாரம் செய்தவர். இன்னொன்று சார், அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அதை நீங்கள் உங்கள் கட் அவுட் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க, அதை எடுத்துக்க கூடாது, அப்படி வச்சுக்க கூடாதுன்ற எத்திக்ஸ் கூட சார். நீங்கள் உங்களுக்காக தான் சார் ஓட்டு. எம்ஜிஆருக்காகவும் அண்ணாவுக்காகவும் ஓட்டு போடுறதுன்னா அண்ணாவுக்காக திமுக ஓட்டு போட்டு போகிறான், எம்ஜிஆருக்காக அதிமுக ஓட்டு போட்டு போகிறான். உங்களுக்கு ஏன் சார் போடணும்? அறம்னு ஒன்று இருக்குல்ல சார், அவங்க அரசியலை பார்க்க கூடாதுமா, எல்லாத்தையும் திருடிக்கலாம், தப்பு இல்லை. அவங்க இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட்டாக தான் பேசியிருக்காங்க. டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை எடுத்து ஸ்ப்ரெட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அது சந்தோஷம்தான். ஆனால் அவங்க எதுவும் சொல்லலை, பெரிய மனசு தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கே தெரியணும்ல சார். இந்த கூட ஐடியா கொடுக்குற லகுட பாண்டிகள் இருக்கிறார்களே, இந்த பக்கத்தில் படம் வரைகிறீங்களே, எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும், இது வரையக்கூடாதுன்னு நீங்கள் தானேங்க சொல்லணும் விஜய்கிட்ட. வரைஞ்சா ஓட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. 67லையும் 77லையும் நடந்த புரட்சி திருப்பி நடக்கும்ட்டு நீங்களாக சொல்லிக்கிட்டீங்கன்னா நடந்துருமா? அவங்க 2 பேரும் எங்கே பயிற்சி எடுத்தார்கள், எப்படி பயிற்சி எடுத்தார்கள் என்பதை ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? அண்ணா வேலைக்காரி நாடகம் எழுதிட்டு நேர சிஎம்மாவானார். எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளர், திமுகவின் எம்எல்ஏ, திமுகவின் எம்எல்சி. எம்ஜிஆர் ஊராக போய் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரா இல்லையா? எம்ஜிஆர் ஒரு கூட்டம் நடத்தணும், எப்படி நடத்தணும்னு எம்ஜிஆருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அடிப்படை தெரியுமா தெரியாதா? எம்ஜிஆருக்கு ஒரு மாநாடு நடத்தணும்னா என்ன பண்ணணுன்றது எம்ஜிஆருக்கு தெரியுமா தெரியாதா?
நீங்க தானே சார் சொல்றீங்க கலைஞரையே முதலமைச்சர் ஆக்குனது அவர் தான் அப்படின்னு. சார் இதுக்கெல்லாம் அடுத்த வாரம் பிரச்சார பயணத்தை வேற தாவேக்கா ரத்து பண்ணிருக்காங்க சார். எப்படி அனுமதி கொடுப்பாங்க சொல்லுங்க? அவங்களே அவங்களே ரத்து ரத்து பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. எப்படி நீங்கள் அனுமதி கேளுங்க, கொடுப்பாங்களா? ரத்து தான் பண்ணணும், வேறு என்ன வழி? இதெல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். நீங்கள் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் எம்ஜிஆர் ஆகிவிட மாட்டீர்கள். ப்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போயிட்டு விஜய் கைதாவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியான ஒரு கேள்வியை முன்வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா A1 அவர் மேலே எந்த வழக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க? விஜய் கைதாக வாய்ப்பு இருக்காங்க சார். விஜய் கைதாவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஆனால் விசாரணை என்ற பெயரில் விஜயை அலைக்கழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் இருக்கின்றன. இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே கரூரில், அது சம்மந்தமாக விசாரிக்கணும்னு சம்மன் கொடுத்து விஜய் வர வைப்பாங்க, உட்கார வைப்பாங்க. அருணா ஜெகதீசன் கமிஷன் போட்டிருக்காங்கல்ல, விஜய்க்கு சம்மன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டார்கெட்டு நிச்சயமாக பண்ணுவாங்க. அந்த டார்கெட் பண்ணுறது தவிர்க்கிறதுக்காக தான் ப்ராபப்ளி அவங்க சிபிஐ அண்ட் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். விஜயை கைது பண்ணாமல் எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணுறது தான் திமுகவோட பிளான். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுமதி கடிதம் கொடுத்தது மாவட்ட செயலாளர் இல்லையா? சம்பந்தம் இல்லாமல் புஷியானது நிர்மல்குமார்னு இஷ்டத்துக்கு சேர்த்துருக்காங்க பேரை அதில், அண்ட் அதர்ஸ்னு போட்டுட்டாங்க. யாரை வேணாலும் அதர்ஸில் சேர்த்துக்கலாம் அக்யூஸ்டாக. ஸோ அந்த அடிப்படையில் விஜய் விசாரணைக்கு அழைச்சி வர வச்சு தொல்லை கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தை விஜய் அவர்களின் அரசியலை முடித்து வைப்பதற்கு எவ்வளவு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ பயன்படுத்தி கொள்வார்கள். அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் தனது பரிந்துரைகளில் ஒன்றாக இப்படி வன்முறையை தூண்டி அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து 40 பேரின் உயிர் பலிக்கு காரணமான இந்த தாவேகாவை தடை செய்வது பற்றி தேர்தல் ஆணையம் ஆலோசிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியுமாங்க சார்? அப்படி ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? அது விசாரணை ஆணையமா? என்ன பரிந்துரை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஸோ அப்படி ஒரு பரிந்துரையை கொடுக்கும். தாவேகாக்கு தடையா? இப்போ கேட்டாங்கல்ல விஜய் கைதா, அது மாதிரி தாவேகாக்கு தடையா? இப்படி தேர்தல் நேரத்தில் வந்துச்சுன்னா இதை பார்ப்பீங்களா, பிரச்சாரத்தை பார்ப்பீங்களா? சார் இப்போ சிபிஐ கோரிக்கை வச்சுருக்காங்கல்ல சார், அதை தான் சார் திரு வன்னியரசு சொல்கிறாரு. சிபிஐ வந்து பிஜேபிக்கு கீழே இயங்குது, அதனால பிஜேபியோட உதவியோட தப்பிச்சிக்க விஜய் பார்க்குறாரு. அவர் தப்பிக்கணுன்ட்டே கேட்கலையே, விசாரணை நடத்துங்கன்னு தானே சொல்கிறாரு. அப்போது விஜய் தப்பிச்சிக்க பார்க்குறாருன்னா அப்போ நீங்கள் இதில் விஜய் சிக்க வைக்கிறதுக்கு தான் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? அதானே மீனிங்கே? அப்போ உங்களோட நோக்கம் விஜய் இந்த வழக்கில் அக்யூஸ்ட் ஆக்கி சிறைக்கு அனுப்பி தண்டனை வாங்கி தரதா? எந்த ஏஜென்சி விசாரணை நடத்தினாலும் நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும். தமிழக காவல்துறை விசாரணை நடத்தினால் அது நியாயமாக நடைபெறாது. ஏனென்றால் ஏற்கனவே விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே கொடுத்த எண்ணிக்கைக்கு மேல் 10,000 பேர் வருவதாக கூறி அனுமதி வாங்கப்பட்டு விட்டு எவ்வளோ பேர் வந்தாங்கன்றது நீங்களே பார்த்தீங்க அப்படின்னு டிஜிபி சொல்கிறாரு, ப்ரெஸ் ரிலீஸில் சொல்கிறாரு, ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. குறித்த நேரத்திற்கு வராததும் இந்த மரணங்களுக்கு காரணம் என்பதை துணை முதல்வர் சொல்கிறார். அப்போது மொத்த ப்ளேமும் விஜய் தலையில் கட்டுறதுக்கான வேலைகளை திமுக அரசு தொடங்குகிறது. அப்படி தான் தொடங்குவார்கள். அவர்களிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? விசாரணைக்கு முடியறது முன்னாடி இப்படி சொன்னா எப்படி சார்? அதுதான் நரேட்டிவ் செட்டிங். இந்த வீட்டுக்கு முன்னாடி போய் கொலையாளியை வெளியே வந்து கோஷம் போடுறாங்கல்ல, நரேட்டிவ் செட்டிங். இப்போ விஜய் வந்து ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று நம்ம ஏன் அரசியலுக்கு வந்தோம் என்று யோசிக்க வேண்டும். இதுதான் திமுகவோட. கொஞ்சம் தள்ளி நின்று யோசித்து பாருங்கள். மகசியமாக ஒரு நேரம் பார்த்து இவன் வந்தான்ட்டு அண்ணி புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மகனுக்கு போட்டியாக வந்தவங்க பிரச்சனையில் சிக்கியிருக்கும் போது விடுவாங்களா? அதை விஜயின் வருகையால் ஸ்டாலினுக்கு ஆபத்தா? உதயநிதிக்கு ஆபத்து. முத நாளே அட்டாக் ஆரம்பித்தாரா? நான் சனிக்கிழமை வர அரசியல்வாதி இல்லை, டயத்துக்கு வர அரசியல்வாதி. இப்போலாம் காலையில் எழுந்திரார், ஒரு 8 மணிக்கெலாம் ட்வீட் போடுறாரு. இந்த ரவுடி ட்வீட்லாம் காலையில் 8 மணிக்கு வந்துச்சு. வேற யாரும் பேச்சு எதுவும் ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்லை அவரே பண்ணுவார். இதெல்லாம் என்னெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காருல்ல, அப்படியா? அவரே தான் பண்ணுவார். அவர் ஏற்கனவே அட்டாக்கை தொடங்கிட்டார். இப்போவும் போய் குறித்த நேரத்துக்கு வரல, பத்திரிகையாளர்களை சந்திக்கல, அப்படி டேரெக்டாக டார்கெட். இல்லை பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கிட்ட போயிட்டு ஏன் குறித்த நேரத்தில் வரலன்னு கேள்வி கேட்கணுமா? கேள்வி கேட்கணும். ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? இவர் எதுக்கு சொல்லித்தராரு? கேளுங்கன்னா அட்டாக்கை கூர்மைப்படுத்துகிறாங்க. ஸோ எப்படி வைகோபால் சாமியை திமுகவிலிருந்து நீக்கி தன் மகனுக்கு போட்டி இல்லாமல் செய்தாரோ அதே போல் விஜய் அவர்களுக்கு போதுமான நெருக்கடிகளை கொடுத்து தன் மகனுக்கு போட்டி இல்லாமல் செய்வதை திமுக உறுதிப்படுத்தும். திமுகவின் தலைவர் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார், அன்னியார் துர்கா ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார். அதற்கு அவர்களது அரசு நிர்வாகமும் துணை நிற்கும். உண்மையிலேயே இந்த கட்சி இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பார்த்தா இது முழுக்க முழுக்க நிர்வாக கோளாறு. விஜய்ன்றதை மறந்துடுங்க.
இது நிர்வாகத்தின் தோல்வி. இன்னைக்கு பழனிசாமி பேசும்போது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் வர்றாங்கன்னா அரசு, காவல்துறை மற்றும் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் நமக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்று நம்பித்தான் வருகிறார்கள் அப்படின்றத சொன்னார். இங்கே வர்றாங்கன்னா சரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தானே. நீ அங்கே போனால் சாகுன்னு தெரிஞ்சால் போவியா? நீ புள்ள சாகுன்னு தெரிஞ்சால் அந்த 2 வயசு குழந்தை தூக்கிட்டு அந்த அம்மா போயிருக்குமா? ஏதோ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. தாவேக கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்து விடுவார்கள். காவல்துறை அப்படி விட்டு விடாது. அப்படியா ஏற்பாடு செய்யாமல் இருப்பார்கள்? இவ்வளோ கூட்டம் வரும்போது போதுமான ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கும். அதற்காகத்தானே காவல்துறையிடம் அனுமதி வாங்குகிறார்கள். அப்போது காவல்துறை செய்திருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் வர்றாங்கன்னு பழனிசாமி சொன்னார். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அங்கே பாதுகாப்பு இல்லை, தள்ளுமுள்ள ஏற்படும், நெரிசலில் சிக்கி சாவோன்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா இன்னாதான் விஜயை பிடிக்கும்னாலும் அப்படிலாம் பிள்ளைய பறி கொடுக்கறதுக்காகலாம் யாரும் போக மாட்டாங்க. இப்போ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. போலீஸ் பர்மிஷன்லாம் கொடுக்குதில்ல, இப்போ போலீஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கை தானே. எந்த லட்சத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? பண்ணிவிட்டு கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா அவங்க மேலே திரும்பி போடுறீங்க. நல்லா நீங்கள் ஒரு தள்ளி நின்று அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நிர்வாக தோல்வி. அவர் பழனிசாமி குறிப்பிட்டது போல் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அங்கெல்லாம் எவ்வளோ கூட்டம் வரும்னு பார்க்கலையா காவல்துறைன்னு கேட்டார். கரெக்டு தானே அது? பார்த்தீங்களா கூட்டத்தை? அங்கேயும் தானே மரத்தில் தவிரான். அப்போ மரமே இல்லாத ஒரு இடத்துல தான் விஜய்க்கு அனுமதி கொடுக்கணும். கரெக்டா? வேணால் ஒத்த பனை மரமாக இருக்கிற மாதிரி இடத்துக்கு கொடுக்கலாம். பனைமரம் வேணால் எரிக்கணும். அப்போது கரூரில் வேலுசாமிபுரம் என்ற அந்த இடத்தில் இவ்வளவு கூட்டம் வரும் என்று தெரிந்தும் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? வேலுசாமிபுரம் தாக்கு பிடிக்காது, இந்த இடத்துல நிகழ்ச்சியை நடத்திக்கங்க என்று சொல்லியும் தாவேகவினர் மறுத்தார்களா? தாவேக இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எங்கே கொடுத்தாலும் எங்கேயாவது ஒரு பர்மிஷனை கொடுங்கயா. கரூர் பார்டரில் கொடுங்க, ஒத்துக்குப்பாங்க. அவங்க வம்பு பண்ணுற நிலைமையெல்லாம் அவங்க இல்லை, வம்பு பண்ணுற ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை. காவல்துறையிட்ட அனுமதி கேட்குற கடிதத்தை சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு போகிறவங்க பார்த்தீங்களா? சார் எப்போ எங்கள் அண்ணன் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக தான் பேசுவார். நேற்று என்னண்டா ஒரு தாங்க முடியாத ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, இது விஜய் அவர்களை மட்டும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, இது எல்லாத்தோட குறையும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து பெரிய அளவில் எதுவும் மாறவில்லை. பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்கும்போது அப்படிலாம் படக்குன்னு சொல்லிட முடியாதுன்னு சொன்னார். பார்த்தீங்களா? இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பு ஃபஸ்ட்டு நான் நைட்டு பார்த்த பேட்டியை பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் போல். செகண்ட் பேட்டில் இப்படி சொல்லியிருக்காரு. ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பேட்டி. அப்படிலாம் பாதுகாப்பு குறைபாடுலாம் படக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இன்னைக்கு ஒரு சகோதரனை கட்டி பிடிச்சேன். இந்த ஒரு சகோதரன் காவலன் அவனே நெஞ்சில் தூக்கிட்டு போய் ஒரு காப்பாற்றிருக்கான் அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸ்லாம் நல்லா தான் வேலை செய்வாங்க. அரசு நிர்வாகம் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லைன்றதை தான் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுறாரு, நயினார் நாகேந்திரன் குறிப்பிடுறாரு. அந்த கான்ஸ்டபிளையை சொன்னார் பழனிசாமி. இவர் உடனே எப்படி உருட்டார், திசை திருப்புறார் பாரு. பாதுகாப்பு குறைபாடுகள் குறைவுன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டால் படக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. இந்த ஒரு காவலர், நான் அந்த சகோதரனை கட்டி பிடிச்சேன், அவன் தான் வந்து 2-3 பேரை தூக்கிட்டு போய் காப்பாற்றினான். அங்கே என்ன கேட்குறாங்க, நீ என்ன பதில் சொல்கிற?